ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோனோட அம்மா அவளை பிடிச்சிக்கிட்டு, டாக்டர் ஏஜின் இன்னும் நீங்களும் அவளோட சேர்ந்து குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளை கூப்பிட்டு வந்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு ஏதோ உளறிட்டே இருக்கா. யார்கிட்டடி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டா, மா நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அது இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயே அப்படியே சாஞ்சுக்கிட்டா. அம்மாவுக்கு இதை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. கட் பண்ணா ஹீரோ தான் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். நீ என்னோட பொண்ணை லவ் பண்றதால அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டதால சில விஷயங்களை நான் கிளியர் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டு வரும்போது நீ ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு இருந்தியே அப்படிங்கிற மாதிரி கேட்க, யாரு சொல்றீங்கன்னு தெரியலேன்னு கேட்டதும், ஓ அப்போ ஏகப்பட்ட பேர் இருக்காங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லாண்டி, ஜென்லி கேஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஜூனியர் பொண்ணு தான் அது, என் ஸ்டூடெண்டோட லவருங்கிறதால நான் போய் பேசினங்கிற மாதிரி சொல்றான். அப்போ பேஷண்ட் எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிற ஹேபிட் இருக்கும் போலேன்னு கேட்க, சிச்சா அப்படிலாம் கிடையாது. அப்போ ஜென்லிக்கு முன்னாடி எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேட்க, ஜென்லி தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றான். நானும் சரி அவளும் சரி, ரெண்டு பேருமே எங்களோட ஸ்பெஷல் ஒன்க்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவளை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது அவளுக்காக தானே. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்க, அம்மாக்கும் இதுலெல்லாம் சந்தோஷம்தான், சொல்லுப்பான்னு சொல்லும்போது, ரொம்ப நேரமா கார்ல போயிட்டு இருக்கோம், நானும் உங்ககிட்ட எங்க போறதுன்னு கேட்கல, இப்ப நம்ம எங்க போக போறோம்னு கேட்க, ஹோட்டல்ல ரிசர்வ் பண்ணிருக்க, அங்க என்னை கொண்டு போய் விட்டா போதும்னு சொல்றாங்க. இந்த பக்கம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா, இப்ப நேரா ரூமுக்கு வந்து பார்க்க அவ ஒரு கோணத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவளை சரியா படுக்க வச்சுட்டு குட் நைட் நல்லா தூங்குன்னு எழுந்து போகும்போது, மே ஒழுங்கா என் ஃபோனை கொடு, ஏஜின் எனக்கு ரிப்ளை பண்ணுவாருன்னு கனவுல உளறிட்டு இருக்கா. நான் உன்னை இக்னோர் பண்ணிடுவேன்னு உனக்கு பயமா இருக்கான்னு கேட்க அவளும் சொல்றா. ஸோ அவனும் அவகிட்டயே படுத்துக்கிட்டு, இனிமேல் நம்ம எப்போ சண்டை போட்டுக்கிட்டாலும் முதல்ல நான் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணுவேன்னு சொல்ல அவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்க, இந்த பக்கம் ரேனை காட்டுறாங்க. விடிஞ்சதும் எழுந்தவன் நேற்று நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். முதல்ல மேதான் என்னை ட்ராப் பண்ணாங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டவன், இல்ல என்னை தனியா அனுப்பிச்சிட்டு கிருஷ பார்க்க போனாரா, இரு அவளங்கிற மாதிரி போனை எடுத்தவன், இப்ப நான் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு இருக்கான். இங்க மே வந்துட்டு கிரிஷ் கம்பெனியோட கொலாப் பண்ணலாங்கிற மாதிரி சம்திங் ஏதோ பேசியிருப்பாங்க போல. இந்த கம்பெனி எல்லாம் என்ன இவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்குங்கிற மாதிரி அவ ஏதோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நேற்று நைட் என்ன கிரிஷை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்றான். பிஸ்னஸ் மேட்னு சொன்னா மட்டும் நம்பவா போறான். ஸோ நான் எங்கேயும் போல வீட்டில் தான் இருந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டா. அப்புறம் எங்க போனாலாமா அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கேன். நேற்று நைட் எதுக்காக சும்மா எனக்கு வீடியோ கால் பண்ணி கேணுத்தனமா எதுவும் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் தெரியாம பண்ணதுன்னு ஒரு ரிப்ளையை போட்டு, அவன் நேற்று நைட் கிரிஷை பார்த்தாலே இல்லையான்னு சொல்லிட்டு அவனோட போஸ்ட் செக் பண்ணி பார்க்க ஒரு பொண்ணோட நெயில்ஸ் தெரியுது. உடனே மேயோடத போய் செக் பண்ணி பார்த்துட்டு, என்கிட்டயே போய் சொல்றியாமேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகும்போது, நான் என்ன ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனே திட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி, இன்னைக்கு நைட்டு வெளியே போலாங்கிற மாதிரி கூப்பிட, மே மட்டும்தான் சுத்துவாளா, நானும் சுத்துவேங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டான். அப்படியே இங்க நம்ம ஹீரோனு கட்ட மெல்லமா எழுந்தவ, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோவை பிடிச்சி கேட்க, நேற்று என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு மெமரி லாஸ் ஆன மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு எழுந்தவ, ஆமா நமக்கு இன்னும் சண்டை முடியவே இல்லையே, அதுக்குள்ள எதுக்காக என்கிட்ட பேசுறீங்க, என்னோட ரூம்ல என்ன பண்றீங்க, கிளம்புங்கன்னு சொல்ல, இது என்னோட ரூம்னு சொல்றான் ஹீரோ. அப்ப சரி நான் போறங்கும் போது அவன் வந்து, நேற்று நைட் சொன்னதை மறந்துட்டியா, நமக்குள்ள எப்ப சண்டை போட்டுக்கிட்டாலும் நீ தான் முதல்ல வந்து சாரி கேப்பன்னு சொன்னலன்னு சொல்லி மாத்தி சொல்றான். அதெல்லாம் நான் அப்படி சொல்லவே இல்லையே, அப்படியே சொன்னாலும் போதில சொல்லியிருப்பா, அதெல்லாம் கவுண்டே கிடையாதுங்க. அப்போ நேற்று நைட் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குனால சொன்னேன், அப்போ அதெல்லாமே பொய்யா, என்னோட சேர்ந்து 4 பிள்ளை பெற்றுக்கணும், ஒன்று சயின்டிஸ்ட்டு, ஒன்று டாக்டரு, இன்னொன்று நான் பாட்டுக்கு சொல்ல, போதும் அதெல்லாம் நான் குடிச்சிட்டு சொன்னதுங்கிற மாதிரி இவ ஸ்டாப் பண்றா. சரின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சு, இனிமேல் நமக்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலும் யார் மேல தப்பு இருந்தாலும் முதல்ல நானே உன்கிட்ட வந்து சாரி கேட்பேன், உன்னை வெயிட் பண்ணவோ வருத்தப்படவோ விடவே மாட்டேன்னு சொல்றான். நேற்று நைட் உன் அம்மா கிட்ட கூட நான் இதை பத்தி பேசி ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேட்க, அப்படியே சிரிச்ச மேனிக்கு இப்பதான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏமாவா நேற்று நைட் அவங்க வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்புறம் என்ன, இப்போ நேராக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க ஊருக்கே போயிட்டாங்களாமா. சரின்னு வந்து உட்காந்தவளுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கு. ஹீரோவோட ஆன்ட்டியும், உன்னோட அம்மா கோவத்துலையா இருக்காங்க, கவலைப்படாதம்மா, பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நானும் தாத்தாவும் உன்னோட அம்மாவை மீட் பண்ணி சாரி கேட்டுறோன்னு சொல்ல, சச்சா அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை இதுதான் ரொம்ப முக்கியம், நீ போய் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் தாத்தா சொல்லிட்டு இருக்க, இல்லை நிஜமாவே தேவையில்லை அவங்க ஊருக்கே போயிட்டாங்க. ஆமா ஏஜின்,
நீங்க எப்படி என்னோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ணீங்க? சுத்தமா உங்களுக்கு உங்க மேல கோவமே இல்லையேன்னு கேட்க, மொத்தமா எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நான் அழகா இருக்கேன் இல்லையான்னு சொல்ல, ஆமாமா பாரு தெரியுது பாருங்க அதை பிடிச்சிட்டேங்கிற மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும், இனிமேல் நம்ம சண்டை போட்டுக்கிட்டா நானுமே முதல்ல வந்து சாரி கேட்டுடுறேன், வாழ்க்கையில ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டுமே இருக்காது இல்லையா, ஸோ எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கிற மாதிரி இவ பாட்டுக்கு பேச ஹீரோ அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஃபேமிலியும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ இங்கே ரேனை காட்ட மே கிறிஷோட சேர்ந்துட்டு அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி எக்ஸை மீட் பண்ண போகும்போது கூட அதை பற்றியே புலம்புனவன் அப்படியே யூட்டனை போட்டாமே பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே நம்ம ஹீரோ செங்க மீட் பண்ணி, ஓயோன்னு உன்னை குழந்தைன்னு சொல்லிட்டதால தான் நீ அவட்ட பேசாமையே இப்போ இருக்கியான்னு கேட்கும்போது, நான் வளர்ந்துட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும்னு அவட்ட எவ்வளோ ப்ரூவ் பண்ண நினச்சாலுமே அவள் என்னை ஒரு குழந்தைய மட்டும்தான் பார்க்குறா, நான் மெச்சூர் ஆகிட்டேன், கடைசி வரைக்கும் எங்கள் ரிலேஷன்ஷிப் வராதுன்னு அவள் தான் திங்க் பண்ணுறான்னு சொல்ல, அப்போது அவளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது 30 வயசுல ஸ்டேபிளான இன்கமோட இருக்க பர்சனை தான் பிடிக்கும் போலன்னு சொல்லும்போது, அதுக்காக என் வயசை மாற்றிக்க முடியாதே, நான் எவ்வளோதான் பண்ணாலும் அவள் இன்னுமே என்னை குழந்தையா மட்டும்தான் பார்க்குறான்னு சொல்ல, சென்லி என்கிட்ட சொல்லியிருக்கா ஒரு டாக்டர் அவளை ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு உன்னை சூஸ் பண்ணியிருக்கா, எதுக்காக அப்படி பண்ணிட்டு உன்னை சூஸ் பண்ணும், எனக்கு தெரிஞ்சு ஓயோன்னு நீ மெச்சூராக ஆக்ட் பண்ணுறத விரும்பலை, உன்னோட குழந்தைத்தனம் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நீ யாருக்காகவும் மாறாமல் இருக்கிறதே நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே இப்போ ஓயோனை காட்ட அவள் பேரண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு இருக்கா, என் பிள்ளைக்கு என்ன அவசரம், மெதுவாக கல்யாணம் பண்ணி மெதுவாக குழந்தை பெக்கட்டும், என்னோட 40 வயசுல தான் நீ எனக்கு கிடைச்ச, எத்தனையோ பேர் இந்த குழந்தை வேணான்னு நினச்சி முடிவெடுப்பாங்க, பட் நான் உன்னை பெத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணதால தானே இப்போ எங்களுக்கு ஒரு அழகான குழந்தையா நீ இருக்க, ஸோ உன்னோட இஷ்டம் போல சந்தோஷமா வாழுங்கிற மாதிரி அம்மாவும் அப்பாவும் சொல்ல, இவளுக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இப்போ இங்க மேய காட்ட அவள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்க, கதவை தட்டிற நேரா உள்ள வந்து, மே உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும், நேற்று நைட் கிறிஷோட இருந்தியான்னு கேட்குறான், உன்கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கல, அது ஒரு பிஸ்னஸ் மீட் தான், லேட் நைட் மீட் பண்ணுறது டேஞ்சர்னு எனக்கு தெரியும், பட் நான் அவரை மீட் பண்ணும்போது ஒரு 7-8 தான் இருந்தது, அதுக்குள்ளேயே வந்துட்டேங்கிற மாதிரி இவளையே அவன் தப்பா நினச்சிக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, எதுக்காக நான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், ஆமாம் நேற்று நைட் கிறிஷோட தான் இருந்தேன், இப்போ உனக்கு என்னன்னு கேட்குறான், சந்தோஷம் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தான் நான் இவ்வளோ நாளும் நினச்சிட்டு இருந்தேன், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இன்னொரு பையனை மீட் பண்ணுற, நீ அப்படிதான் ஜாலியாக இருப்பனா இருந்துக்கோ, எனக்கு கவலை கிடையாதுன்ட்டு அவன் கோச்சிட்டு போக, அவனோட கையை பிடிச்சி, இப்படி தான் நம்ம பிரேக்கப் பண்ண 3 மாதமும் நான் கஷ்டப்பட்டேன், நீ ஜாலியாக மற்ற பொண்ணுங்களோட இருக்கும்போது உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லையான்னு சொல்லிட்டு தினத்தனம் அழுதுருக்குன்னு சொல்லி இவ அழுகிறா, நீ மட்டும் எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக மற்ற பொண்ணுங்களோட இருக்கும்போது நானும் இருக்கணும்னு நினச்சிதான் எத்தனையோ பசங்களை டேட் பண்ணேன், பட் இப்போ புரியுது நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சலன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான், அவள் விலகும்போது என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல அவளே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட, நாளைக்கு ஹீரோ ஆப்பிரிக்கா போக போறான், எப்படி இன்னைக்கு நைட் இவளுக்கு தூக்கம் வரும், அவன் என்ன சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வச்சாலும் சுத்தம் தூக்கமே இல்லை, ஒருவேளை நான் தூங்கிட்டேன்னா சீக்கிரம் நேரம் போயிடும்லங்கிற மாதிரி சொல்றா, அப்போ நீ தூங்கு நான் தூங்காம இருக்கேன், அப்போ டைம் அவ்வளோ சீக்கிரம் ஓடாது இல்லையான்னு சொல்ல, ஏஜின் நீங்கள் எனக்காக இதுவரை பாடினதே கிடையாது, ஸோ இப்போ பாடுங்களேன்னு கேட்குறா, தெரியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல உங்களால் முடியும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோவும் ஒரு 4 வரி பாட, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தூங்குறா. ஹீரோவுக்குமே விட்டு பிரியல ரொம்ப வருத்தம் தான். அப்படியே இங்கே ஊயோனை காட்ட வீடே வெறிச்சோடி கிடக்கு, செங்கில்லாததால அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கா சாப்பிட்றதுக்காக. அப்போ நம்ம செங் வந்து, வா நான் உனக்காக ஸ்பெஷலாக குக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு வரான். அவ்வளோ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, நானும் உன்னை மிஸ் பண்ணேங்கிறான், நீ ஏன் இவ்வளோ நாள் வரல, ஏன் என்னை காண்டாக்ட் பண்ணல, ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரும்போது இது போல் நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு சொல்ல, நான் டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் உன்னை இரிட்டேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன் முன்னாடி வந்து நிக்கலையே தவிர நான் உன்னை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இப்போதான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உனக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு, குழந்தைய பற்றி நீ என்ன முடிவு பண்ணுறியோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், உன்னை விட்டு ஒரு நொடி கூட என்னால் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ இனிமேல் நம்ம பிரியவே கூடாதுன்னு இவ சொல்லும்போது அப்படியே அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் 2 பேரும் ஒன்றா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க.
என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் ரேனையும் மேயையும் காட்டுறாங்க. ரேனோ அவன் போஸ்ட் பண்ண ஒவ்வொரு கேர்ள்ஸ் போட்டோவையும் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா அவ்வளோ ஒன்றும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, கசின்னு சொல்லி எல்லாம் ரிலேட்டிவ் பொண்ணுங்களை தான் போட்டு வச்சிருக்கான். இப்போ எதுக்காக என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்றதே பிடிக்காது இல்லையான்னு கேட்கும்போது, அதெல்லாம் இப்போ நான் வளர்ந்துட்டேன் இல்லையா, நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. என்னை லவ் பண்ற பொண்ணை சேஃபா ஃபீல் பண்ண வைக்கணும் இல்லையா, ஸோ நான் உன்னை செக்யூரா ஃபீல் பண்ண வைப்பேன். இனிமேல் நீயுமே என்னோட ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லுவேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கேன்னு சொல்றா. அப்போ நீ என்ன திரும்பவும் டேட் பண்ண தயாரா இருக்கியான்னு கேட்க ஆமான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணவங்க, இருந்தாலும் நான் உன்னோட ஃபோன்ல லாகின் பண்ணிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஆப்பிரிக்காக்கு கிளம்பிட்டான். ஹீரோயின் வழி அனுப்புறதுக்கு நின்றுட்டு இருக்கா. வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு போனாலும் ஹீரோக்கு மனசே இல்லை. அப்போ அவளுக்கு கால் பண்ணி, நீ வீட்டுக்கு போ, நான் போகிறத நீ கவலையோடு பார்ப்பேன், அதை பார்க்க என்னால் முடியாது, நான் சேஃபாக போய்ப்பேன், என்னோட கொலீக்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, ஸோ நீ முதல்ல போன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ளேயே காலை கட் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு அழுதுகிட்டே போயிட்டா. இங்கே ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ப்ரொப்போஸ் பண்ண ரிங் வாங்கியிருப்பான் போல, அதையும் எடுத்துட்டு அவனும் சோகமாக கிளம்பிட்டான். அதுலேருந்து நம்ம ஹீரோனோட வாழ்க்கையோ ரொம்ப நார்மலாக போக ஆரம்பிச்சிருச்சு. எப்பவும் போல அடிக்கடி அவளோட அம்மாவும் வந்து அவளை பார்த்துப்பாங்க. அடுத்து வூயூன், அவளும் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப பிஸியாக வேலை செய்கிறா. மே கிரிஷால புது பிளாட்ஃபார்மில் ரொம்ப நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டா. இந்த வேலை அவளை இன்னும் அழகுபடுத்திடுச்சு. அடுத்து நம்ம செங்க காட்ட எப்பவும் போல மேயோட ஆஃபீஸில் எங்கெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் வச்சுருக்காளோ அதெல்லாம் எடுத்துட்டு ஹெல்தியான ஃபுட்ஸை அவளுக்கு கொண்டு வர்றது தான் அவன் வேலையே. செங்கி இருக்கிறதால ஓயனோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லாவே போகுது. அடுத்து ரேன், அவன் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மூலமாக மே அவளோட கெரியரில் ஃப்ரீடமாகவும் சந்தோஷமாகவும் முடிவுகள் எடுப்பா இல்லையா. ஸோ அப்படி இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இப்படி ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே அவங்க லவ்வால் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது இவளுமே ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணுறா. அடுத்து என்ன, நைட்டு வந்து ஹீரோக்கு வீடியோ காலை போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு தூக்கம் வந்துருச்சு. போ தூங்கு போன்னு ஹீரோ சொன்னாலும் கேட்க மாட்றா. சரி போலான்னு முடிவு பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்கன்னு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக மே கால் பண்ணி, கண்டிப்பாக இந்த டைம் ரேனை நான் பிரேக்கப் பண்ண தான் போகிறேன், அவன் என்ன பண்ணான்னு கேளேன்னு கேட்டதும் சரி நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுற பாயின்னு காலை கட் பண்ணிட்டு ஹீரோட்ட திரும்ப பேசுகிறா. நீ இல்லாட்டி போடி, நான் ஓயனுக்கு கால் பண்ணுவேன், இவ கால் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் திரும்பவும் ஹீரோக்கு கால் பண்ணி, மேதா கூப்பிட்டா, திரும்ப இது மாதிரி கட் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அதான் ஆல்ரெடி பண்ணிட்டு போயிட்டல அப்புறம் என்னங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் அவளோட செகண்ட் நாவலை எழுத ஆரம்பிச்சிட்டா. இதில் நான் ஏஜிங் ஷூ பற்றியுமே நிறைய எழுத போகிறேன், கொஞ்சம் ஸ்பைசியெல்லாம் போட்டு அப்படிங்கிற மாதிரி. அந்த நாவலில் நம்ம ஹீரோயின் எப்பவும் போல லைப்ரரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே ஒரு அழகான பையனை பார்க்குறா. கொஞ்சம் தான் தெரியுது. ஸோ ஏனியில் ஏறி அவனை பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி வீழ போக அந்த புக் செல்ஃப் ஃபுல்லத்தையும் தள்ளி விட்டுட்டா. அச்சோ அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்க இந்த புக்கு தான் நான் தேடிட்டு இருந்தேங்கிற மாதிரி ஹீரோ கூலா ஒரு புக்கோட எழுந்து உட்காந்துட்டு இருக்கான். இப்படிதான் ஜென்லி ஹீரோவை முதலாக மீட் பண்ணதா தான் அந்த நாவலில் எழுதியிருக்கா. அப்படியே நாட்களோட ஹீரோவையும் ரொம்ப மிஸ் பண்ணுறா. ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. அண்ட் இவளோட பேரையும் ஹீரோவோட பேரையும் போட்டு லவ் லாக் கூட போடுறா. அங்கங்க ஹீரோவே வந்து நிற்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறா. சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அதை ஹீரோக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இப்படியே நாட்கள் ஓட 6 மாதம் ஓடிடுச்சு. இப்போ ஒரு வெட்டிங் செட்டப்ல 3 ஃப்ரெண்ட்ஸும் எப்பவும் போல ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கேன். ரேன் ஓடி வந்து மே ஹக் பண்ணிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். பாரு நீ என்னோட மேக்கப் எல்லாம் அழிக்கிறேன்னு அவ சொல்லும்போது, இந்த முக்கியமான நாள்ல நீ மேக்கப் இல்லாம இருந்தா தான் நல்லா இருக்கும், அதான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே செங் ஓயுனை வந்து பிடிச்சிக்கிட்டு ஓயுனை தவிர இங்க யாரும் அழகில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ செங்கோட ஃப்ரெண்டு வந்து போது கொஞ்சினது, வாங்க வெட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆக போதில்லன்னு கூப்பிடுறான். ஒரு பக்கம் வூயூன் அவ பார்ட்னரோட சந்தோஷமா இருக்கா, இன்னொரு பக்கம் மேயும் அவ பார்ட்னரோட சந்தோஷமா இருக்கா. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இந்த வெட்டிங் செட்டப்பே நம்ம வூயூனுக்கும் செங்குக்காகவும் தான் 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. லாஸ்ட் டைம் செங் சொன்னா இல்லையா, குழந்தைய பத்தி நீ என்ன முடிவு பண்ணாலும் அதை நான் தாராளமா ஏத்துப்பேன்னு சொல்லி. அப்போ ஓயோன் செங்குக்காக இந்த குழந்தைய வளர்த்தணும்னு முடிவு பண்ணியிருக்கா. இப்போ செங் கண்ணெல்லாம் கலங்கி அவளை பார்த்துக்கிட்டே, நீ என்னை நம்பி இந்த குழந்தைய வளர்த்தணும்னு முடிவு பண்ணியிருக்க,
கண்டிப்பா நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன், குழந்தையையும் ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேன். இனிமேல் நீ என்னை மட்டுமே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நானும் உங்க 2 பேரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்ல அவளும் சத்தமா லவ் யூன்னு கத்துறா. சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ண ஹீரோயினும் மேயும் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க 2 பேரும் மோதிர மாத்தி கல்யாணத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டாலும் இங்க அழுக இன்னும் நிக்கல. போதும் ஏன் அழுகிற, வேணாவா அதே மேடையில போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட. 22 வயசா இருக்கும்போது 26 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். கல்யாணங்கிறது லவ்வோட நெக்ஸ்ட் லெவல். சொல்ல போனா அப்ப நம்பிக்கை இல்லாததால தான் அந்த முடிவு பண்ணேன். இப்போ நான் மாறிட்டேன். நான் உன்னை மனசார விரும்புறேன், அதே போலதான் நீயும் என்ன விரும்புறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. அதுக்காக நம்ம எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலே போதும்னு சொல்றா. அப்ப நம்ம கண்டிப்பா வாழலான்னு அவ கிஸ் பண்ண ஹீரோயின் நான் ஒருத்தி இருக்கண்டாங்கிற மாதிரியே இருக்கா. இதுல கேட்க வேற மேல பூசிக்க இன்னும் கடுப்பாகுது இருக்கு. சோ அண்ணன்கார அதை பார்த்துட்டு எங்க ஏஜென்ட் போனான்னு கேட்டதும் அவ்வளவுதான் அழுக வந்துருச்சு. கரெக்டா ஹீரோவே கால் பண்ண, இங்க பாருங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா சுத்துறாங்க, நான் மட்டும் தான் சிங்கிளா இருப்பேன், எப்பதான் நீங்க வர போறீங்கன்னு கேக்குறா. இதுல அண்ணன்கார வேற என்ன புள்ளி பண்றான்னு சொல்ல, டே ரேன் எவ்வளவு தைரியம் தான் நான் இல்லாத நேரமா பார்த்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட புள்ளி பண்ணுவேன், வந்தனா அடிச்சு போடுவேன் பார்த்துக்கோன்னு சொல்ல, சேச்சா நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். 1 or 2 வீக்ஸ்ல நானே வந்துருவேங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி வெயிட் பண்றேன்ட்டு இருக்கா. இதுல சிக்னல் வேற கட் ஆயிட இங்க திரும்பினா எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்காங்களா. சரின்னு லைப்ரரிக்கு போலான்னு வரும்போது கரெக்டா ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒரு 100 புது புக் வந்திருக்கு, அதை மட்டும் பார்த்து வச்சுடு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டும் இந்த வேலையை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டா அதை ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்க ஒரு இலை அழகா பறந்து வந்து அவ தலையிலேயே விழுது. இதே போல ஒரு இலையை ஹீரோ கூட அவ தலையில இருந்து எடுத்து கொடுத்துருப்பான்ல முன்னாடி. அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே அதை பார்க்கும்போது அந்த இலை பறந்து போயிடுச்சு. அதை பிடிக்க ஏணில ஏறி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கரெக்டா அந்த ஷெல்ஃபை பிடிக்க அந்த ரோவே மொத்தமா விழுந்துருச்சு. என்னது இது, நான் நாவல்ல எழுதின மாதிரியே நடக்குதே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினும் வந்து பாக்குறா. பட் அதுக்குள்ள எழுந்து வர்றதுக்கு ஹீரோ இங்க இருந்தா தானே, அவன் ஆப்பிரிக்காலெல்லாம் இருக்கான். ஸோ ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஹீரோ தான் உள்ள இருந்து எழுந்து இதான் இந்த புக்கு தான் தேடிட்டு இருந்தங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்புறம் என்ன சந்தோஷத்துல போய் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு நல்லா அழுது முடிச்சுட்டு அடிக்கிறா. அப்புறம் நீங்க இன்னும் வரலன்னு தானே என்கிட்ட சொன்னீங்கன்னு கேட்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டேங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லல. லாஸ்ட் டைம் ஏர்போர்ட்ல 2 பேரும் பிரிஞ்சு போகும்போதே சொல்லணும்னு நினைச்சேன். பட் அதை இங்க லைப்ரரியில வச்சு சொன்னாதான் இன்னும் நல்லா இருக்கும். நான் எவ்வளவோ கடந்து வாழ்க்கையில வளர்ந்து வந்திருக்கேன். சந்தோஷமானாலும் சோகமானாலும் அதுக்கு மீனிங்கே இல்லாம இருந்த உன்னை மீட் பண்ற வரைக்கும் தோ இந்த புக்ல எழுதியிருக்க ஸ்டோரி மாதிரியே தான் உன்னாலதான் என் வாழ்க்கையே ஒரு அர்த்தமாக இருக்கு. இந்த உலகத்திலேயே எனக்காக பிறந்தவ நீ ஒருத்தி மட்டும்தான், உன்னை மட்டும்தான் என்னோட கண்கள் பார்க்கும்னு சொல்ல, ஏஜின் உங்களுக்கு டைலாக்லாம் பேச தெரிலனாலும் பரவாயில்ல, அதுக்காக நான் எழுதின டைலாக்லாம் காப்பி அடிச்சு ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறியா. இது மட்டும் இல்ல இன்னும் இருக்கு பாரு, நீ கிஸ் பண்றத பத்தி கூட எழுதியிருந்தலன்னு சொல்லி அதை படிச்சு காட்டிக்கிட்டே அவளை கிஸ் பண்றான். இப்படிதானே எழுதியிருந்தேன்னு கேட்கும்போது சச்சா அப்படிலாம் இல்லையேன்ட்டு இருக்கா. இங்க பாரு நீ ஏன் இதைத்தான் எழுதியிருக்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடுக்குறான். அவளோட செகண்ட் நாவலுக்கு வச்ச டைட்டிலே ஸ்வீட் டீத் தான். அதை ஓபன் பண்ணும்போது உள்ள ரிங் இருக்கு. அதை நம்ம ஹீரோ கையில எடுத்துக்கிட்டு இந்த சீனை எத்தனையோ டைம் இமேஜின் பண்ணி பார்த்துருக்கேன். உன்கிட்ட இதை சொல்லணுங்கிறதுக்காக வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தேன். இங்கே தான் நம்ம முதல் முறையா மீட் பண்ணோம். ஸோ இங்கேயே வச்சு நான் இதை சொல்றேன்னு சொல்லி, சென்லி என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கியான்னு கேட்க அவளும் கண்டிப்பான்னு சொல்றா. அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்க, நான் உனக்கு ரிங் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு போட்டு விட்டுட்டு கொஞ்சம் லூஸா இருக்கும் போலேன்னு கேட்க, இல்லை அது எப்பவும் விழுகாது, நீங்க இனிமேல் எப்பவுமே என்னை விட்டு போகக்கூடாதுன்னு கேட்க, கண்டிப்பா போக மாட்டேன்னு சொல்றான். போகவே கூடாது, எப்பவுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இப்படியே இந்த ட்ராமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா முடியுது. எல்லாரும் அவங்கவுங்க ஜோடியோட சந்தோஷமா வாழ போறாங்க. உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எனக்கும் இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுல எந்த ஜோடி உங்களோட ஃபேவரட் ஜோடின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமாவே இன்னொரு புது ட்ராமால வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.